ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நான் தர்காவுக்கு கொண்டு போகிறக்கு வேண்டி இப்போ பைனாப்பிள் கேசரி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ நாகா ரவை, வெள்ளை ரவை, நெய் ஒரு 50 கிராம், சர்க்கரை 1 கிலோ, ஏலக்காய் ஒரு 15, அப்புறம் பைனாப்பிள் ஒரு பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரவையை நம்ம 1 கிலோவாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கணும். இப்போ ரவையை நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு தண்ணியும் கரெக்டாக அளந்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் தண்ணி தேவைப்படுதுங்க. இப்போ முந்திரி, திராட்சை, அப்புறம் எல்லாமே இப்போ நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேன் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை நான் வறுத்துக்கிறேன். ரவை கருக விடக்கூடாது. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் பைனாப்பிளை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பைனாப்பிளை இந்த மாதிரி வதக்கி வச்சுட்டு செஞ்சோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் போட்டோம்னா. இப்போ சர்க்கரை ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. சர்க்கரை போட்டதும் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையில் முதல் சர்க்கரையும் அந்த நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கினதும் அதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க அந்த பைனாப்பிளை போட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ வணக்கிட்டு நம்ம போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றும் அந்த மேலே இருக்க அந்த இதனால் ஒரு மாதிரி அந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்களா மேலே, அதனால் கொஞ்சம் கசப்புத்தன்மை ஆயிரும். இந்த மாதிரி இப்போ வணக்கிட்டு நம்ம போட்டோம்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நல்லா மணமாகவும் இருக்கும். அதனால தான் இப்படி கொஞ்சம் நல்லா நெய்யில் நல்லா வணக்கிக்கணும். சர்க்கரை, நெய், பைனாப்பிள் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம போட்டு பண்ணணும். இப்போ பாருங்கள், லைட்டாக இனிப்பு கொஞ்சம் சுவை ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டிருக்கேன். இது தர்கா கொண்டு வரத்தாங்க. ஒரு 100 பேர்லேருந்து இது சாப்பிட்லாம். இப்போ நல்லா நான் வணக்கிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் நெய் இப்போ ஊற்றிக்கலாம். நெய் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரவையை வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் நான் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு அந்த முந்திரி திராட்சையை முதல் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு அந்த பேனில் வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வறுத்து உதிரியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ப்ளைட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே 3 டைம் நான் போட்டு வறுத்தேன். ஏன்னா 1 கிலோவாக இருக்கிறதுனால. இப்போ நல்லா நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், இந்த நெய் ஊற்றி நம்ம வறுக்கிறனால கொஞ்சம் உதிரியாக இருக்கும்போது. இப்போ நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு நான் ஒரு ப்ளைட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி அது பேனில் மீதி இருக்கிற ரவையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த நான் கேசரி செய்கிறதுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு குண்டா எடுத்துருக்கேங்க. அந்த குண்டாவில் இப்போ கொஞ்சமாக வாசம் இல்லாத அந்த இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேங்க. ஏன்னா அது நம்மளுக்கு கீழே எதுவும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நான் இப்போ தண்ணி பாருங்கள், அளந்து எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக எனக்கு 5.5 கப்பு ரவை வந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி 1 கப்புக்கு 2.5 கப்பு நான் தண்ணி. மஞ்சத்தூள் நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ கலக்கி ஒரே ஒரு ஸ்பூன் கலக்கி வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி. இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணியும் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சாச்சு 1 கிலோ ரவைக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரவையை போட்டு அப்படியே கிண்டிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இப்போ நாங்கள் தர்கா கொண்டு வரக்க வேண்டிதான் நான் சீக்கிரமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் செய்யும்போது டைம் 4 மணிங்க. 6 மணிக்கு நான் கொண்டு போகணும். அதனால நான் அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இப்போ கொதித்ததும் ரவையை போட்டாச்சு. ரவையை போட்டு ரவை நல்லா வெந்ததும் தான் நம்ம சர்க்கரையை போடணும். சர்க்கரையை போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இப்போ நான் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் இப்போ போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம கிளற வேண்டியது தான். நல்லா கிளறி விட்டோம்னா இப்போ பைனாப்பிளையும் நான் போட்டேன். அந்த நெய்யோடு வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெய்யோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா
இப்போ நம்ம மீதி உள்ள நெய்யும் அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கிண்டி இருக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகி நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ கொண்டு போகிறக்கு நான் அந்த டிஃபன் பாக்ஸு பெரிய டிஃபன் பாக்ஸில் நான் போட்டாச்சுங்க. போட்டுட்டு இனி அடுத்தது நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சூப்பராக நம்மளுக்கு பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.